ஒரு 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொதிக்கட்டும். ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். சால்ட்டு 4 ஸ்பூனு பச்சை பருப்பு சிறு பருப்பை கழுவிக்கு அதே போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நுர கட்டி வருதுல அந்த நேரத்தில் கழுவி காய் போட்டு மிக்சியில் உடச்சி ஜெலிச்சிங்கன்னா அது மேலே இருக்கும் ரவை, அதை வந்து ஒரு கப் எடுத்துட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் கிளறி நல்லா தீயில் இறக்கலாம், கிளறலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா ஒன்று சேர்ந்தாச்சு. இப்போ வேற கிண்ணத்தில் மாற்றிட்டு ஆற வச்சிடலாம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எடுத்து வச்சு ஆறியாச்சு. ஒரு அரை மூடி தேங்காய் போட்டுக்கலாம், துருவனது. ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் போட்டோன்னே இப்போ இந்த மாவு எடுத்தோம்லையா, இந்த மாவை போட்டு ஒரு கிளறிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா கிளறி கொஞ்சம் திக்காக திரண்டு வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ஒன்றா வந்தாச்சு. இப்போ வேற கிண்ணத்துக்கு மாற்றிட்டு ஆற வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆறிச்சு. ஸோ இந்த மாதிரி உருண்டை மாதிரி ஊற்றி இப்படி தட்டி நம்மளோட இட்லி தட்டில் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் கடாயில் வைக்கிறனால தட்டில் எண்ணெய் தடவி அதில் வச்சுக்கலாம். குண்டானில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கு. ஃப்ரீ பண்ணியிருக்கேன். இது மாதிரி இட்லி தட்டில் வச்சு உருட்டி வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தட்டி இதை வந்து இட்லி குண்டானில் வச்சுக்கலாம். வச்சு மூடி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளோட தேங்காய் இட்லி ரெடி ஆகிடும். பார்த்தீங்கன்னா இது